திடீர்னு என்னமோ தெரியல இந்த அரிசி புட்டு சாப்பிடணும் போல கிரேவிங்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஊர்ல நம்ம ஊர் சாப்பாடு கிடைக்கிறதே கஷ்டம். இதுல புட்டு நான் எங்க இருந்து போய் தெரியுது. அதனால நம்ம வீட்லயே ரெடி பண்ணிடலாம்னு களத்துல இறங்கிட்டு இதுல என்ன கொடுமைனா இப்பதான் முதல் முறையா நானே ட்ரை பண்ணி பாக்குறேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா விட்டு மாவு பிசையணும்னு எங்க அம்மா சொன்னாங்க. நான் கொஞ்சம் ஆர்வத்துல அதிகமா விட்டுட்டு அது இடியாப்ப மாவு பதத்துக்கு ஆயிடுச்சு. சரி ஓகே எக்ஸ்ட்ரா மாவு போட்டு ஈக்குவல் பண்ணிடலான்னு பார்த்தா பாதி பாக்கெட்டுக்கு மேல காலி ஆயிடுச்சு. இதுக்கு மேல தாங்காது. அதனால அதை ஓரமா இடியாப்பத்துக்கு எடுத்து வச்சிடலான்னு தனியா மாவு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். மறுபடியும் முதல்ல இருந்து இதோட கரெக்ட் பதம் பிடிச்சா பிடிக்கணும் உடைச்சா உடையணும்னு ஒரு வீடியோல சொல்லியிருந்தாங்க. அந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா அதை வடிகட்டியில ஃபில்டர் பண்ணா அந்த மாவு கொஞ்சம் சாஃப்டா வரும்னு சொல்லியிருந்தாங்களா. அதுக்கு நான் பட்ட பாடு. உடம்பு சரியில்லாம போயிட்டு இந்த 4 நாள்ல ஏத்தி வச்சிருந்த மொத்த எனர்ஜி இந்த புட்டு செய்யறதுலே போயிடுச்சு. இவ்வளவு டிஃபிகல்ட்டான டாஸ்கா இருக்கும் நினைச்சு கூட பார்க்கல. எப்படியும் சக்சஸ்ஃபுல்லா வேக வச்சு எடுத்துட்டு அது கூடவே இந்த தேங்காய் சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து சாப்பிட்டா புட்டுக்குண்டான மரியாதையே போயிடுச்சு. அது ஏதோ ஒரு டிசைன்ல வந்திருந்தது. சரி ஓகே என்ன பண்றதுன்னு வேற வழி இல்லாம சாப்பிட்டு முடிச்சேன். இந்த கொடுமைக்கு இடியாப்ப மாவே பசஞ்சு எக்ஸ்ட்ரா 2 இடியாப்பம் சாப்பிட்டுருக்கலாம் போல. அவ்வளவுதான். நாளைக்கு மினி விழாக்களை பார்க்கலாம். பாய்.